சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். DS டேனியல் ராஜம்மாள் நினைவு என்ற ஒரு ஆசரிப்பு கூடாரத்திற்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விதமாக ஆண்டவரை உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், விதமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக தேவ ஜனங்கள் உம்முடைய நாமத்தை துதிக்கும் விதமாக ஆண்டவரை இந்த திருமணத்தின் பல்வேறு இடங்களில் விதமான ஒரு சிறப்பு பண்டிகை ஆசரிப்பு கூடாரங்கள் நிறுவிக் கொண்டிருக்கிற அருமையான DS ஐயா அவருடைய குடும்பத்தினர்கள் யாவருக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரங்கள் இந்த இடத்திலும் அவர்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தினாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் இடத்திலும் இந்த நாளிலே இந்த ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவரை திறப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதிலே பங்கு பெறக்கூடிய அருமையான இந்த சேகரத்தின் திருச்சபைகள் அனைவருக்காக மற்றும் திருமணத்தின் பல்வேறு இடங்களில் வந்திருக்கிற DS ஜெய்சிங் மாமா அவர்கள் ஜெபித்து இந்த ரிபனை கட் செய்து திறந்து வைத்து நமக்கு கொடுப்பார்கள். இயேசுவே துதிசே இமானவே இயேசுவே துதிசே இயேசுவே துதிசே இமானவே இயேசுவே துதிசே அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாப்பு நன்றி. ஒரு ஆசாரிப்பு இவர்களுக்கு தந்தைங்க திருவிழுக்கால் நன்றி சுவாமி. இது மாசமுள்ள பிறப்பு கிராமத்திலே தந்து வைக்கிறோம். நீங்க ஆசிரித்து கொடுங்க. இயேசுவே நாமத்தில் நீங்க இருக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் தச்சனல் சேகரம் குருவான் ஜான் பீட்டர் அவங்க திறந்து வைப்பாங்க. ஹல்லேலூயா. இதைத் தொடர்ந்து கல்வெட்டு கல்வெட்டுடைய ரிட்டையர்டு ஈஸ்வரன் ஐயா தங்கராஜ்யா தங்கசாமியை திறப்பாங்க. அதான் வயசுக்கு பொருத்தமான ஆளு கருத்து ஆசிரியர் இப்படிலாம் வேணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால கையை திறந்து வைக்காங்க. முன்னிலை டாக்டர் DS ஜெயசிங் அவர்கள் லே செயலர் திருநெல்வேலி திருமண்டலம். முழு கூடாரத்திற்கும் பேருதவி செய்த திருவாளர்கள் சிவாலய டாக்டர் D கோயில் பிள்ளை, டாக்டர் D ஆசில்லாமணி பொன்னுத்துறை, டாக்டர் D ஜெயசிங், ரெவரண்ட் டாக்டர் D சவுந்தர பாண்டியன்.
உற்சாகமாக கரங்களை தட்டி அட்மினிஸ்ட்ரேட் கமிட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். உள்ளே வரும்போதே பார்க்குறது ஒரு மகிமையா, ஒரு காட்சியா, பெரிய மாளிகையா, எவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்க சந்தோஷம். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை
எங்கும் நிறைந்த ஏலோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சீர்வடுத்தும் சிறுசிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிறுசிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பனே, இந்த மாலை வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சாமி. அரங்கம் முழுதும் கிருபை கூட இருக்கட்டுமாப்பா. மகிமை இறங்க போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இந்த காரியத்தை அறிந்திருக்கீங்க. மனமிறங்கி இவருடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி தாங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. அடியை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமே இந்த நாளில் கூட நாங்கள் வருவோன்னா அவர்களுடைய எண்ணங்களும் இருந்துச்சு. அவ்வளோ சற்று ரொம்ப பலகீனங்கள். யாருமே என்னை போகிறதுக்கு அனுமதிக்கலை, போகக்கூடாது அப்படின்னாங்க. டாக்டரோட சொன்னாங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, 9 மணிக்குள்ள வந்துருங்க, நான் உங்களை பார்த்துறேன்னு சொன்னார். நிறைய அலைச்சல், நிறைய ரெஸ்ட் இல்லாமல் ஒரு காரியங்கள். கடவுளுக்காக ஓடணும், ஆண்டவருக்காக ஓடணும். ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கடந்து ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இது மனசில் வச்சு தான் வாழணும். யாருமே எப்படி வாழட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. விசேஷமாக இந்த நாளில் இந்த ஸ்தலத்துடைய குருவான தம்பி ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயா வர முடியலை, என்ன செய்யறது, நான் வந்தால் என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னார். யார் விட்டு சொத்தை யார் டிஸ்மிஸ் பண்ணுறது பாருங்கள். எவ்வளோ கேவலமான வாழ்க்கை, ரொம்ப வேதனை.
இந்த மிஷனரிகள்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருப்பாங்கன்னா இப்படி ஒரு ஆலயங்களை உருவாகி இருக்குமா? இப்படி ஒரு மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? பாவத்தை விடுதலை பெற்றிருப்பாங்கள்ல? ஒரு மமதையான இருதயம், ஒரு மமதையான இருதயம், பயமில்லாத இருதயம். இது வாழ்க்கை நல்லதில்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நீ வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேதத்தில் வாசிக்கமில்ல. ஒரு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்துக்குள் செய்யாமல் இல்லாத விதத்தில் வாசிக்கிறோம். அவன் கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை நினச்சி வாழணும். எத்தனை மிஷினர்கள் தங்கள் வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாவாசங்களை இழந்து, சுகதுக்கங்களை இழந்து கோதுமை மணியை போல பூமியில் விதைக்கப்பட்டாங்க ஐயா. வேதத்தில் வாசிக்கமில்லை. மத்தேயு 12:24 வாசிக்கும் போது கோதுமை மணியானது பூமியில் வந்து சாக விட்டால் தனித்திருக்கும், சித்தையான பலனை கொடுக்கும். எத்தனை கோதுமை மணிகள் போல விதைக்கப்பட்டிருப்பாங்க. அதை மனதில் வைத்து வாடு, மனதில் வச்சு வாழ்கிற வாழ்க்கை. இந்த மிஷனுக்கு வராமல் இன்றைக்கி நீ ஒரு லக்ஸரி லைஃப் வாழ முடியுமா? அவ்வளோ பெரிய பங்களாவில் வாழ முடியுமா? இந்த மிஷனரி வந்து ரத்த சிந்தி பாடுபடாமல் இருந்தால் நீங்கள் மட்டும் ஒரு அடி சொத்து நம்மகிட்ட இருக்குமா? எவ்வளோ தியாகத்தோடு வாழ்ந்தாங்க. தியாகத்தை நினச்சி பாருங்கள். தியாகத்தை நினச்சி பார்த்தவங்க பட்ட பாடுகள், பட்ட வேதனைகள். பேரம் இருக்க மிஷனரிலாம் பங்களாச்சண்டை வந்த மிஷனரி 15 வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு. 3 பிள்ளைகள், மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறந்த ஆத்திரத்தில் கூட வளர்ந்த நாயை செத்து போச்சுது. 2 அவரையும் அடக்கம் பண்ணார். 3 பிள்ளைகளையும் என்ன செய்யணும் தெரியல. ஜெர்மன் தேசம் எங்கே இருக்குது? ஜெர்மன் தேசம் எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அங்கேயோ. கிட்டத்தட்ட இன்றைக்கி நிலவரத்தில் 24 மணி நேரம் ட்ராவல். அதுக்கு துபாய் போய் துபாயிலேருந்து போய்தான் வரணும். அவ்வளோ கஷ்டம். அவ்வளோதான் கப்பலில் வந்து கஷ்டப்பட்டு வேதனை அனுபவித்து எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வரலைன்னா வந்தால் இன்றைக்கி நிலைமை என்ன? அந்த பேரமுக்கு மிஷினரி வாழும்போது அந்த கிரவுண்ட்லேயே முழங்காலே சுற்றுவாராம். முழங்கால், ஆண்டவரே எங்கள் ஜனத்தை ரட்சிங்க, எங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எங்கள் ஜனங்கள் எல்லாம் விடுதலை பற்றி வாழணும், சந்தோஷமாக வாழணும், நல்லா வாழணும்னு சொல்லி எத்தனையோ விதமான பாடுகளை பட்டு கஷ்டப்பட்டு வேதனை வாழ்ந்தாங்களாம். அப்படி மைத்தினர் ஜெர்மன்லேருந்து வந்தார். வந்து மனைவி இறந்து போச்சு, நீங்கள் வாழ வேண்டாம், 3 பிள்ளையை என் கூட அனுப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் சொன்னாராம், இந்த ஜனங்களை பார்த்து என்னால் வேதனைப்படுறேன், கண்ணீர் அழுறேன். நான் விட்டுட்டு வந்தேன், ஜனங்களுடைய நிலைமை என்ன? நான் விட்டு வந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இன்றைக்கி அப்படிலாம் வாழ்ந்து 3 பிள்ளையை அனுப்பிட்டு இங்கே வாழ்ந்து 36 வயசில் பனியடிப்பட்டு எங்கள் கிராமத்தில் சிவகாசி பக்கத்தில் 7000 மணி பக்கத்தில் காலரா நோய், கொடூரமான காலரா நோய், செத்து மக்கள் மடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ராங்கரன் மிஷனரி ஒளி செய்துக்கிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்துட்டார். கொடூரமான காலரா. ராங்கரன் கேட்க சொல்கிறாரு, தம்பி கொடூரமான நோய் தம்பி, கொஞ்சம் விலகிருன்னு சொன்னார். அந்த ஜனங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியலை. ஐயா இந்த ஜனங்கள் பாவத்தை என்ன சாகர பார்க்க முடியலன்னு சொன்னார். சொல்லிட்டு 3ஆவது நாளில் ராங்கலன் வடியிலே காலரால் இறந்து போயிட்டார். ஐயா 36 வயசில். இன்றைக்கி அவர் வந்திருந்தார், வராமல் இருந்தால் நான் படிச்சிருக்க முடியுமா? நான் மனுஷனாக வாழ்ந்திருக்க முடியுமா? அது மனுஷன் நினச்சி வாழணும். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அது உலகத்தை ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. மற்றவருக்கு பிரயோஜனமாக சாட்சியுள்ள வாழ்க்கையை, மகிமுள்ள வாழ்க்கையா வாழ்ந்தால் இப்படி தான் வாழும். இன்றைக்கி உலகத்தில் எந்த நிலைமை யாருக்கு எப்போ நடக்க சொல்ல முடியாது. யாருக்கு ஹார்ட் அட்டாக்கு, யாருக்கு லங்ஸ் ஃபெயிலியரு, யாருக்கு எத்தனை விதமான சூழ்நிலைகள் எப்படியோ நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று பார்த்தவங்க இல்லை, எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் அப்படி வாழ்கிற நீ மனுஷனுக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள்? வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. வாழ இல்லைன்னா வாழாத. நான் தான் சொல்கிறேன், தேவனுக்கு நீ ஊழியத்தை பொறுப்பேற்று வந்து சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? எந்த பிரயோஜனம் இருக்குது? நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். மகிமையுள்ள வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அருமையான தங்கசாமி சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க. காமராஜரை பற்றி பேசினாங்க. கர்ம வீரர் காமராஜரை பற்றி. ஆண்டவர் அறியாத மனுஷன், நீதிமான ஒரு மாதிரி நீதிமான உலகத்தை பார்க்கவே முடியாது. இத்தனை அணைகள், இத்தனை திட்டங்கள், ஏழை மக்கள் கண்ணீருக்காக வாழ்ந்த வாழ்க்கை. உலகத்து மனுஷன் வாழும்போது தேவ ஆசீர்வாதம் பெற்ற மக்கள் நம்ம எப்படி வாழணும்? எப்படி வாழணும்?
அவங்க அம்மா இறந்துட்டாங்க, காமராஜருடைய அம்மா. வாக்கரிசி பொதுக்கோட்ட காசு இல்லை, பக்கத்தில் இருக்க பாயிட்ட வாங்கி கொடுத்தா போட்டாராங்க. அவ்வளோ உண்மை, அவ்வளோ நேர்மை. நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழ்? கிறிஸ்தவனான்னு பேர் வாங்கிக்கிட்டு ஊழியக்காரன்னு ஒரு நாமத்தை தரிச்சுக்கிட்டு பொய்யான வாழ்க்கை, தவறான வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இல்லைன்னா வாழ்ந்து புரோஜனமும் கிட. உண்மையான வாழ்க்கை எல்லாம் கும்பலெல்லாம் துட்டு சம்பாதிக்கணும். துட்டு ஒரு நாள் ஒன்று நிற்காது. வேதத்தில் வாசிக்கணும், நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அந்த பண ஆசை இல்லாத மக்களை வாழு. ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. நாம ஆண்டோட ராட்சியம் கட்டப்படணும், தேவனோட ராட்சியம் கட்டப்படணும், மகிமையை செலுத்து வாழு. வருகைக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனசாபடம் பேர் ஆண்டவர் நினைவு பட கண்ணீர் விட்டு அழுதாரு. கண்ணீர் விட்டு அழுது மாத்திரமல்ல, புத்தி கட்டு தீர்க்கதரிசி யோனா ஒரு காரியத்தை செய்தார். நினைவுக்கு போட்டு தரிசனத்துக்கு போயிட்டான். மீனை ஆண்டு கட்டளையிட்டாரு. அந்த மீன் வெயிட்டு 130 டன்னு, 1,30,000 கிலோ அந்த மீனுடைய வெயிட்டு. கடல் 30 கிலோமீட்டருக்கு அங்கே தான் மீன் வாழ முடியும், வெளில வர முடியாது. ஆண்டு கொடுத்த பொறுப்பை மீன் பயன்படுத்தி கடற்கரையில் வந்து அவனை அழகாக தப்பிட்டு போயிடுச்சு. தரைக்கு வந்து அந்த மீன் எந்த மீனும் வாழாது. ஆனால் அந்த 130 கிலோ 1,30,000 கிலோ மீன் வந்து அந்த பொறுத்த வேலை செஞ்சுது. நம்ம இப்படி வாழ்கிறோம். ஆண்டுக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்கிறோமா? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? மகிழ்ச்சியத்துக்குள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? உண்மையுள்ள வாழ்க்கை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பண ஆசை மனுஷன் எந்த மனுஷனும் வாழ முடியாது. கேயாசி 2 காசுக்கு ஆசைப்பட்டான். வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 5 வாசிக்கும் போது சீரிய நாட்டு பல நாடு தள்ளுபடி குஸ்ரோகியா இருக்கான். சீர நாட்டு படைகள் இஸ்ரேல் தேசத்தை படையெடுத்து வரும்போது இஸ்ரேல் தேசத்தை ஒரு சிறு பெண்ணை கைதியை கொண்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு அடிமை பெண்ணாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த வீட்டு எஜமான் நாகமான் குஸ்ரோகியா இருக்கான். தான் எஜமாண்டியை பற்றி சொல்கிறான், அம்மா என் எஜமான் குஸ்ரோகியா இருக்கார் ஐயா, அவர் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரானா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் மூலமாக விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் தான் புருஷன் சொன்னான், ராஜன்ட்ட சொன்னான். ராஜா சீரிய நாட்டு ராஜா இஸ்ரேல் தேச ராஜாவுக்கு லெட்டர் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? என் தளபதி அனுப்பியிருக்கேன், அவன் சுடுதல் விடுதலை பண்ணி அனுப்புன்னு சொன்னான். காரணம் விடுதலை, அந்த அனுப்புன்னு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே இஸ்ரேல் ராஜா என்ன செஞ்சான்? சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டான். யார் ஒரு மனுஷனை குசுதல் விடுதலை பண்ண முடியும்னு சொல்லி இந்த வார்த்தையை அங்கிருந்து தீர்க்கதை எலிசா கேட்டான். என்ன சொன்னான்? அவர் இங்கே அனுப்பு, இஸ்ரவேலி தேவன் உண்டு அறிந்து கொள்ளுன்னு சொல்லி சொன்னான். நாகமான் போய் நிற்கும் போது என்ன செய்தான்? 10,000 தாலந்து 10 மாற்று வஸ்திரங்கள், தங்கம் எவ்வளோ கொண்டு போகிறான். கொண்டு போய் நிற்கும் போது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? ஒன்றுமே சொல்லலை. யோர்தானை போய் 7 தடவை முழுகிடாங்க. இந்த வார்த்தையை கேட்டவன் ரொம்ப கோபம். என் நாட்டு நதி தர்பார் நதியோட ஃபேமஸ் நதியா அப்படி சொல்லும்போது அவன் கையில் கொடுக்க மனுஷன் ஐயா, அவர் பெரிய வார்த்தையை சொல்லி செஞ்சிருப்பல்ல. யோர்தானே முழுக சொல்கிறான். முழுகும்போது மாம்சம் சிறுபிள்ளை மாம்சத்தை போல மாறியது. அவன் சொல்கிறான், இஸ்ரவேல் தேவனை தவிர உலகத்தில் தேவனே இல்லைன்னு சாட்சி கொடுக்கான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறியா? அப்படி ஒரு கனமான ஊழியம் செய்கிறியா? கலமான ஊழியம், ஒரு தாகமுள்ள ஊழியம் செய்கிறியா? அப்படிதான் செய்தான். அது மாதிரி கொடுத்த பொருள் அந்த ஒருத்தன் வாங்கலை, ஒரு பைசா வாங்கலை. இன்னைக்கு பாருங்க, ஏதோ தரிசனமா நீ 1,00,000 கொடு, நம்ம தங்கசாமி சொல்ல 1,00,000 கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன். அவர் ரிட்டையர்ஸ் வாத்தியார், நிறைய பணம் இருந்துன்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் இந்த இதுக்கு தரைக்கெல்லாம் சில செய்வார்னு நினைக்கிறேன். எங்கே 1,00,000 கொடுத்து 10,00,000 கொடுக்கணும் இல்லை? இன்னைக்கு அப்படி வாழணுமா? அப்படி தரிசனம் வேணுமா? அப்படி தரிசனம் எத்தனை ஸ்கூலு நேற்று விடத்துக்கு போயிருந்தோம். குண்டல் இடத்துக்கு போயிருந்தோம். ஆலயம் ஒழுகுது. ஸ்கூலில் பிள்ளைகள் இருக்க முடியல, உடலாம் நொறுங்கி இருக்குது. டீச்சர்ஸ் என்ன பார்த்தாங்க, ஐயா பிள்ளைகள் உட்கார முடியல ஐயா, நாங்கள் பிள்ளை உட்கார முடியல, நாங்கள்
சரியில்லாமல் பிள்ளைகள்லாம் வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்ட்ரென்த்து இல்லை, பள்ளியிடத்தை மூடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தரிசனம் வரட்டும் உனக்கு. முதல்ல அப்படி எண்ணத்தை கொண்டு வா. முதல்ல வாழ ஊழியம் அப்படி தான் வாழணும். தேவையில்லாத யாரோ கான்ட்ராக்டுக்காரன் சாப்பிட்றான், யாரோ கான்ட்ராக்டுக்காரன் கோடியே சாப்பிட்டு போயிடுறான், துதி பாடிட்டு ஏமாற்றிட்டு சாப்பிட்றான். மிஷனரி உருவாக்க சொத்து யாது? அவங்க ரத்தம் சிந்தி சம்பாரிச்ச சொத்து, நீ சம்பாதிக்கலை. அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு மனுஷன் வாழணும். உண்மையான வாழ்க்கை வாழு, தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழு, மயிர் செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழு. இதே போல் ஒரு ஷெட்டு வள்ளியூரில் திறக்கும்போது பீட்டரையா திறந்தாங்க. நான் அதை இந்த மாதிரி கூப்பிடலை, பாவம் ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க, ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. தானும் செய்ய மாட்டேன், செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டேன். அது வாழ்க்கை இல்லையா? உனக்கு கொடுத்த பொறுப்பை, உனக்கு கொடுத்த பொறுப்பு ஒரு பாரம் தரிசனம் வேணையா. ஏதோ வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை இல்லை. நீ வாழ்க்கையே கிடையாது. எந்த பணத்தையும் யாரும் கொண்டு போக முடியாது, எந்த நகையும் யாரும் கொண்டு போக முடியாது. ஆண்டவர் கேட்பார், உனக்காக நான் பாடுபட்டனே, உனக்கு ரத்தம் சிந்தினனே, உனக்கு இத்தனை பாடுகளை பட்டனே, நீ எனக்கு என்ன செய்யலான்னு கேட்பார்ல. அதுக்கு மேலே பதில் சொல்ல போகிறோம். கியாசி நிலைமை பார்த்தீங்களா? கியாசி நிலைமை. கியாசி இப்போ நம்மகிட்ட எவ்வளோ பேர் இருக்கான் துட்டு அடிக்கிறதுக்காக. தப்பு தப்பா கணக்கு, தப்பு தப்பா வாட்ஸ்அப்பு, தப்பு தப்பா இந்த மனைவியை காப்பாற்ற தெரியல, பெற்ற தாய் சோறு கொடுக்க தெரியல, அவ்வளோ இன்னைக்கு வாட்ஸ்அப் போடுறான். தப்பு தப்பா தப்பு தப்பா. ஒரு கல் எடுத்து அவங்கள கொடுத்துருக்க முடியுமா? ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்துருக்க முடியுமா? இல்லை பேர் சர்வே பண்ணுறான். என்ன சர்வே பண்ணுறான்? டிஎஸ் எங்கெங்கே போகிறான், எங்கெங்கே கோயில் கட்டுறான், எப்படி அனுப்பலாம், இதை தான் நினைக்கான். இது வாழ்க்கை இல்லையா? ஆனால் ஆண்டு என் கூட இருக்கார்ல, என்னை கைவிடவே மாட்டார். காரணம் கேட்டால் அவருக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பணம் சம்பாதிக்கணும் வரல, எனக்கு துட்டை கொடுத்து தான் ஊழியம் பண்ணுறேன், என் காசை கொடுத்து தான் ஊழியம் பண்ணுறேன். ஆண்டு கணக்கு கேட்பார்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு ஏதோ வாழ்ந்த வாழ்க்கை முடியாது. கியாசி பாருங்க, எஜமான் வாங்கலை, துட்டு வாங்கலை, ஆசைப்படுறான். நாகமான் ஒரு ரதத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாகமான் போய்கிட்டு வண்டியை நிறுத்துறான். கீழே குதிச்சு என்னடான்னு கேட்கான். இப்போ நான் ஒரு தீர்க்கதரிசி வந்தார், ஐயா ஒரு தாளந்து வெள்ளி கிடைக்குமான்னு கேட்கான், ஒரு மாற்று வசதி கிடைக்குமான்னு கேட்கான். 2 தாளந்து கொண்டு ஒன்று கொடுக்கான். அதை வாங்கி ஒரு கழுதையும் கொடுத்து 2 வேலைக்காரன் கொடுத்து அனுப்புகிறான். வீட்டை வச்சுட்டு போய் நிற்கான், ஒன்றுமே இல்லாமல் போய் நிற்கான். நாகமான் கேட்குறான், எங்கடா போயிட்டு வரேங்க? நான் எங்கேயும் போகலைங்க. உடனே தீர்க்கதரிசி சொல்கிற என்ன சொல்ல தெரியுமா? ஒலிவ மரங்களையும் திராட்சையும் வாங்குவதுக்கு காலமா. நாகமான் குஷ்டம் உன்னையும் சந்தை தொடர்ந்து பிடிக்கணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு எவ்வளோ லாபம், எவ்வளோ மக்கள், அது செயல்பட விடலை. எந்த பேங்கையும் செயல்பட விடலை. கட்டணம் சேர்மன், எதுக்கு அப்படி தப்பான வேலைலாம் செய்கிற? தப்பான வேலை யாரும் செய்ய சொன்னாங்க? நான் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்று. எந்த கல்லூரிக்கு போனாலும் 1.5 கோடி 2 கோடி லஞ்சம், எந்த ஸ்கூலுக்கு போனாலும் 75,000 லட்சம் 80 லட்சம் லஞ்சம். அது யார் கண்டுபிடிக்கிறது? யார் இப்படி துட்டு? அருமையான ஐயா சொன்னார், நிறைய ஆலயங்களை கட்டியிருக்காருன்னு சொல்லி ஐயா சொன்னார். வெங்காடம்பட்டிங்க பக்கத்தில் ஒரு கிராமம், இந்த ஆலயம் கட்டுறதுக்கு அவ்வளோ சிரமம். அதில் ஒருத்தர் வந்தார், நல்ல மனுஷன். அவர் தான் பொருளாளர், இன்னும் தெரியல, எனக்கு தெரியல. இன்னைக்கு அவதூறாக பேசுகிறார். காரணம், மனுஷனுக்கு இருதயம், நல்ல இருதயம் வேணும் ஐயா. ஒரு இருதயம் நல்லா இருந்தால் நீ நல்லா இருப்ப. ஒரு இருதயம் நல்லா இருக்குன்னு சொன்ன, உண்மையாக வாழ்வான்னு சொன்னால் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அடுத்த துட்டுக்கு ஆசைப்படாத. தன் வாழ்க்கை, தன் பிள்ளை இன்னும் தப்பு பண்ணலாம், அதை கடிக்கக்கூடாதா? உன் பிள்ளை என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். ஆண்டவர் கணக்கு கேட்பார்ல. பரம்பை கையால் இந்த மகனை பகைக்கிறான், வேதத்தில் வாசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பேர் ட்ரெஸரர், செக்ரட்டரி வாழலாம். அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கை பாருங்கள், உண்மை இல்லாத வாழ்க்கை அழிச்சிட்டாங்க. எவ்வளோ பேர் பார்க்கும். உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து புரோஜனமே கிடையாது. மகிமை உள்ள வாழ்க்கையாக வாழணும்.
சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும், மகிமை செலுத்தி கடவுளை கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கையை வாழ்க்கை அப்படி வாழ்கிறோமா? இன்னைக்கு என் வேலையை விட்டுட்டு, என் தொழிலெல்லாம் விட்டுட்டு, மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு இதுக்கு எதுக்கு வரணும்? எனக்கு காசு வேணும்னு நான் வரேன், காசு சம்பாதிக்க நான் வரேன். ஆண்டவர் பட்ட பாடு, சிந்திய ரத்தம், 40க்கு 39 அடிகள் அடிக்கப்பட்ட நிலம் போல, விழப்பட்ட நிலம் போல முதுகெல்லாம் மாறிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவ்வளோ வேதனை. 3 முறை நான் எருசலேம் போயிருக்கேன். 3 முறை ஆண்டவர் நடந்த பாதையில் பிரதர் மூசியை அழைச்சிட்டு போயிருக்காங்க 3 முறை. 14 ஸ்பாட்டுங்க இருக்குது, 3.5 கிலோமீட்டர் தூரம் நடக்க முடியாது. அதில் ஆண்டவர் சிலுவையை தூக்கி கொண்டு பல முறை கீழே விழுந்து முதுகெல்லாம் பேத்து உடம்பெல்லாம் வெந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சர்ச்சைக்கப்படுங்க. நான் வாழணும், என் வாழ்க்கை சீர்கெடுக்கிறதுக்காக தான், என் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்கு தான் வாழ்ந்தார். ஆண்டவர் இத்தனை பாடலையும் பட்டார். ஏதோ ஊரை ஏமாத்துறதுக்கு பொய் வாழ்க்கை வாழக்கூடாது ஐயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படிங்க அந்த ஆசீர்வதிப்பார்? உங்கள் வாயில் உண்மை இல்லையே, எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? கபடங்கள் நிறைந்த வார்த்தை இவரோட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பிடக்கூடாது ஐயா. ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு எப்படி ஒப்பு கொடுத்தா தெரியுமா? இந்த கூட்டத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, மயிலப்புறத்துக்காரி ஒரு அம்மா இருக்கல்லம்மா மகளே, அந்த எளிமிக்க பாருங்க. போன வாரம் ஊருக்கு போயிருந்தேன் நைட்டில். எப்படியாவது இங்கே சர்ச்சில் வந்து பாருங்க ஐயா, கால் வைங்கன்னு சொல்லி. எல்லாம் ஏழை பிள்ளை, ரொம்ப ஏழை, தரித்திரம்னா தரித்திரம், தரித்திரம். ஜன்னல் போட முடியாமல் பிளாஸ்டிக் ஒன்று வச்சு அடைச்சிக்கிட்டு உட்காந்து பார்த்தேன். அது ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு துட்டை வாங்கிட்டு ஏமாற்றி கட்டலை. 5 லட்சம் கொடுக்கட்டேன். இவங்க 5 லட்சம் எங்கே போவாங்க? இன்றைக்கி தாகம் இல்லாமல் தரிசனம் இல்லாத ஊழியங்க நிறைய நடந்துக்கிட்டு இருக்குதான். மனுஷங்க பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி சில பேர் பேசலாம். என்னை பற்றி வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் ஐயா, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் வாசிக்கமில்ல, சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும் பாக்கியவான், உன் கைகளையும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல், பிள்ளைகள் பந்திச்சிட்டு ஒளிவுமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தர் பயப்பட்ட மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். விதத்தில் வாசிக்கல. அப்படி கடவுளுக்கு நீ பயந்து சாட்சியாக வாழ்ந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். ஏசா சந்திரகுமார் ஐயா வந்திருக்காங்க பாருங்க. வயசான காலத்தில் இவ்வளோ வயசில் பாம்பேக்கு ஓட்டம், அங்கே ஓட்டம், ஒரு 5 காசு ஏன் தருவாங்களா? அந்த ஆலையை கட்டணுங்கிறதுக்காக அவ்வளோ சிரமம். புருஷன் மனைவியாக ஓடுற ஓட்டங்களை பார்க்கணும், நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனை. தம்பி ஆனந்த் பாருங்க, தங்கசாமி சார், இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வரலன்னு சொன்னால் இவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்க முடியுமா? சாதனை பண்ணணும், உலகத்தில் சாதனை பண்ணணும். அவன் எல்லமோ சாதனை பண்ணுறான், அழிஞ்சு போகிற உலகத்துக்கு. அதெல்லாம் எந்த பணம் எவனும் காப்பாற்ற முடியாது. நீ கடவுளுக்கு பண்ணுற சாதனை என்னைக்கு நிற்கும்? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். காண்டு ஜீவசம் எழுதப்படுவார் ஆண்டவர். மனெல்லாம் சேரும். அதை மனதில் வைத்து வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு உண்மையாகி வாழ்வாயானால், நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசி விடுவது போல உன்னோடு கூட இருப்பேன். அடுத்து தருவார். எனக்கெல்லாம் நம்பிக்கை ரொம்ப சின்னத்தில் திருச்சி நினச்சி ரொம்ப பாரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக, மனசு பாரமாக இருக்கும். மிஷினரி உருவாக்கி சொத்துக்களை எப்படி ஈனத்தனமான முறையில் செய்கிறாங்களே, ரொம்ப வேதனையாக இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 23:18 வாசிக்கும் போது நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டு எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். நிச்சயம் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நடக்கும், இப்படி தான் நடக்கும். ஆண்டு ரத்தம் சிந்தியை சம்பாதிச்சு ஒருத்தனை ஏமாற்ற முடியாது. முதல் நாள்லாம் ஒரு வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரி பிள்ளைகளாம் அழுதாங்க. அவ்வளோ கேவலம் ஒருத்தன் பேசுகிறான்.
கேவலமாக பேசுகிறான். ஆனால் என்ன கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவா 1:5 யோசுவா கண்ட வாக்கு கொடுக்காரு, பூமியில் உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் ஒருத்தனுக்கு எதிர்த்து நிற்க முடியாடானார். இதுதான் நம்ம கொடுக்க வார்த்தை. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழ்வாயானால், வேதத்தில் வாசிக்கவில்லை, நீதிபதிகள் 14 எடுத்து வாசிக்கும், உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்யாத விதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வழி இன்னும் சீராக வேண்டியிருக்கு. நிறைய வழிகள் இருக்கணும். பொல்லாத மனுஷனை வாழ்ந்தேன் இல்லை, விபச்சாரக்காரனா, வேசிக்கலனா, கடவுள் பிரியமில்லாத வாழ்க்கை எவ்வளோ வாழ்ந்தேன் இல்லை. அது நினச்சி பார்க்கல. இதெல்லாம் சொல்கிறார், இன்னும் சுத்திகரிக்கப்பட்ட காலங்கள் நிறைய இருக்குது. சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக உண்மையை வாழும்போது ஆண்டு இன்னும் கனம் பண்ணுவார். கனம் பண்ணி நிறைய அற்புதங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்கள் செய்வார். இப்படிப்பட்ட நிறைய ஷெட்டுகள் உருவாக்கணும், நிறைய பேர் ஆலயங்கள் கட்டப்படணும், தேவ நாமம் உயர்த்தப்படணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தருவார். தந்து வழிநடத்தி பாதுகாத்து இன்றைக்கு இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு பெருக செய்வார். சாதாரண மனுஷன்தான். கிராமத்தில் இதை படித்து தத்தி SSLC பாஸ் பண்ணி 67 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போய் வாழ்ந்து ஒன்றுமே இல்லை வாழ்ந்து இன்னைக்கு உலகமெல்லாம் ஆண்டு நட்சத்திரம் ஆண்டு பயன்படுத்துகிறார்ல. காரணம் கேட்டால் கடவுளுக்கு மகிமையாக வாழும்போது, கடவுள் சாட்சியாக வாழும்போது, தேவனோடுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது கைவிடவே இல்லையா. கைவிடலை, கைவிட மாட்டார். எல்லாரும் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம், உண்மையை வாழுங்க. தண்ணி அடிக்க கருத்தை விட்டு மாற்றிருங்க. இன்னைக்கு ஒரு அம்மா என்னை தேடி வந்தாங்க. 10th படிக்க மகளை 10th படித்து பாஸ் பண்ணிட்டா. +2 பாஸ் பண்ணிட்டா. காலேஜ் சேர்க்கணும், பணம் இல்லை. புருஷன் குடிக்காரே. அழுகையை பார்க்கணும், ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வேதனை. எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவன் தான் குடிக்கான். இன்னைக்கு குடிச்சது ரொம்ப தப்பு பண்ணுறான். குடிச்சு குடும்பத்தையும் அழிச்சிடுறான். இது வாழ்க்கை இல்லையா? அது வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த மட்டும் ஒரே அது சொன்னேன், கஷ்டப்படாத. தாங்க முடியலை, நம்ம தாங்க முடியலை. துன்பங்கள் தொல்லை எழுல்லை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லை எழுல்லை சூழ்ந்து கொண்டாலோ, ஆழ்வருளை தேற்று நேரும் ஆனந்தமல்லோ, அன்பருன்னை தேற்று நேரும் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. வேற ஒன்றும் சொல்லலை. ஜெபம் பண்ணி சிலுவை போட்டு கடவுள் பிரியமாக. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் இருக்க யாரும் பைபிள் வாசிப்பீங்களா? காலைல வாசிங்களா? எல்லோரும் வாசிங்க, கை தூங்க வைப்பாங்க. இன்றைக்கி பைபிள் வாசித்தேன், உண்மையாக வாசித்தேன், நான் ஜெபம் பண்ணேன் சொல்லக்கூடியவங்க இருக்காங்களா? வாசிக்கணியா? 5 நேரம் சில துளுக்கி அவ்வளோ அழகாக போகிறாங்க. நம்ம மக்கள், நம்ம சொந்தக்காரங்க இவ்வளோ அழகாக 5 நேரம் துளுக்கியும் கரெக்டாக போகிறாங்கல்ல. ட்ரெயினில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, அங்கே துண்டு உரிச்சு தொழுகை பண்ணிடுறாங்கல்ல. நிர்வாகின ஆண்டவருக்கு ஒரு அதிகாரமாக வாசி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கஷ்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும். அந்த கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டான இயேசு மாத்திரம் தான். உலகத்தில் யாரும் இல்லை. தாய் தப்பனும் துடைக்க முடியாது, சொந்த காலம் துடைக்க முடியாது, யாரும் செய்ய முடியாது. ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டுனா இயேசு மாத்திரம்தான். அதை மனதை வச்சு வாழுங்க. கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். இந்த மயிலப்புரம் கிராமம் பெரிய திருச்சபை. அந்த காலத்தில் மயிலப்புரம் பாஸ்டேட்னா பெரிய பாஸ்டேட்டு. அடைக்கலமே இதுதான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பாஸ்டேட்டு. அப்படிப்பட்ட ஹாஸ்டல் வாழறனா கடுப்பிரியமாக இருக்கலாமா? மீண்டும் தங்கசாமி சாருக்காக
தம்பி ஆனந்துக்காக, உடன் ஒவ்வொரு தம்பிமாருக்காக, உடன் மூல செய்கிற ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். அவரெல்லாம் பாருங்கள், செய்ய எழும்புங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டார். இடையில கடவுள் அவர் கூட இருந்ததுனால விடுதலையாக்கப்பட்டார். விடுதலையாக்கப்பட்டது மட்டும் பாதுகாக்கப்பட்டார். உட்காருங்க. இந்த தம்பி களக்காடு பழ பஜ்ஜி போடுறாரு, வடை போடுறாரு. சர்ச்சைக்கு எத்தனை லட்சங்களோ. ஐயா இன்னொரு தம்பி என்னன்றாரு. இவங்கள்லாம் ஒரு தியாகமான வாழ்க்கை. ஆலயம் கட்டப்படணும், நாம உயர்த்தப்படணும், இப்படி தான் எண்ணம். எல்லா மனசுலையும் வேணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரணும். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழும்பலாமா? எழுமிக்கலாமா? முடியாத சூழ்நிலையில் உங்களை வந்து பார்க்க வந்தேன். சந்தோஷம். நாளைக்கு 3 கூட்டங்களுக்கு போகணும். நாளைக்கு காலையில், மத்தியானம், நைட்டு. இந்த பலகீனத்தோடு தான் ஆண்டவர் வந்தார். ஒரு பலவீனத்தை பலன் பரிபாலமாக விளங்க சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனமர மனபுத்திரனே அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாக செய்வார். தம்பி ஆனந்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் தகப்பனார் கோயில்மணிக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். தங்கசாமி சார் தான் ரொம்ப விசேஷமாக வயதோபிக காலத்துலேயும் நீதிமான். அவர் தெரியாமல் ஏதோ 1 லட்சம் அனுப்பி கொடுத்துட்டாரு, நம்ம கொடுக்க மாட்டேன்னு நினைக்கேன். இதுக்கு தான் சில காரியங்கள் செய்வார். அதனால் பார்த்துக்குவோம். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். யார் யாருக்கு சரீரத்தில் என்ன விலகினம் இருந்தாலும் உங்கள் வலதையை மட்டும் இப்படி நெஞ்சில் வச்சுக்கிடுங்க. சைலண்டாக, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கப்பா. லங்ஸ் ஃபெயிலியரு, பிரஸ்டில் கஷ்டங்கள், ஹார்ட்டில் கஷ்டங்கள், புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு குழந்தை இல்லை, எத்தனையோ விதமான சாகத்தில் வந்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரே, எங்கே இருக்கிறாய் தேடி வந்து அழைத்த தெய்வம் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கார், அழைக்க போகிறார். 18 வருஷமா நடக்கபடி கூனியாக இருந்த பேதுரு மாமி வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார்ல. 38 ஆண்டுகளா பிரதஸ்த குலத்தை படுத்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார்ல. இன்றைக்கு வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க எத்தனையோ குடும்பங்களை கேன்சர், குடும்பங்கள் வேதனை, கண்ணீர், தாழ முடியாத துயரம், மனசு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஆபிரகாம் கொடுத்த தெய்வம் பேரை என்ன பெருமைப்படுத்துன்னு சொன்ன தெய்வம் இன்றைக்கு உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். அவர் கேட்கலாம், ஆதித்தப்பா எங்களை ஆஸ்வதிங்க, எங்களையும் ஆஸ்வதிங்க கேளுங்க. எங்கள் ஒன்று ஆகாரின் கண்ணீரை கண்டக்கு என் கண்ணீரை பாருங்கள் கேளுங்க. நிச்சயமா கண்டுன்னை அழைத்தவ கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பா. எண்ணிப்பா 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 என்றும் அதை எண்ணிப்பா. என்றும் அதை எண்ணிப்பா. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா. இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா.
காத்திடுவார். வீழ்ச்சியில் விழி துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்பவரோ. வீழ்ச்சியில் விழி துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ. சித்திர வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரோ. சித்திர வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரோ. ஜெயமோ பலமோ சுகமோ உனக்கென்றும் அழிப்பவரா. உனக்கென்றும் அழிப்பவரா. காப்பார் உன்னை காப்பார். காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆண்டவரே, ஆசாரி கூடத்தை பாருங்கப்பா. மகிமை இறங்கட்டும். பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை தாங்க. எல்லாரையும் பலப்படுத்துங்க. மொழி முயற்சி எடுத்து செய்த தம்பி ஆனந்துக்காக, குடும்பத்திற்காக நன்றி ராஜா. உறுதியாக இந்த தங்கசாமி சாருக்காக உடன் ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க. வந்திருக்க ஊழியர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. அடியானை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிருக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.